ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன சர்ப்ரைஸான விஷயங்கள்லாம் காத்திருக்கு, என்ன அதிர்ஷ்ட நிறம், என்ன அதிர்ஷ்டம் என்ன எல்லாத்தையும் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேலும் நமது வீடியோக்களுடைய புதிய நோட்டிஃபிகேஷன்கள் உங்களுக்கு தினசரி கிடைச்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு, நமது ராசி பலன்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நமது சேனலோட இணைந்திருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் எழுதி விட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமைதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 2024 வருடங்க மார்ச் மாதம் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, தமிழ் வருடத்தில் சோபக்கிருத வருடம் பங்குனி மாதம் 13ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது தனுசு ராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் ராசி அதிபதி 5ஆம் இடத்திலிருந்து குரு பார்வையை பெற்றுக்கொண்டுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க. மேலும் இன்றைய தினம் ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய், சுக்கிரன், சனி ஆகிய 3 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. 10ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா கேதுவுடன் சந்திர பகவான் இணைந்து காணப்படுகிறார். ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்பில் காரணமாக இன்னைக்கு நமது தனுசு ராசி நண்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் சொல்லலாங்க. எந்த வகையில் அதிர்ஷ்டம் உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியருக்கெல்லாம் புத்திர பாக்கியம் குறித்த நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு யோகமான ஒரு நாள்னு சொல்லலாங்க. வியாபார வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க. வியாபாரத்தில் அதீதமான முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும். மேலும் குடும்ப முன்னேற்றமும் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய என்ன ஓட்டங்களை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படுவீங்க. அதனால குடும்பத்துக்காக நீங்கள் அதிகமான விஷயங்கள் செய்து கொண்டு நல்ல ஒரு அற்புதமான ஒரு குடும்ப வாழ்க்கை நீங்கள் இன்றைக்கி அனுபவிக்க முடியும். மகிழ்ச்சியாக குடும்பம் முழுக்க நல்ல சந்தோஷமான ஒரு நாளாக இன்றைக்கி மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உருவாங்க. சில நிகழ்ச்சிகளில் மகிழ்ச்சியாக கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தால் நீங்கள் தாராளமாக குடும்பத்தோடு கலந்துக்கிறது நல்லதுங்க. ஆரோக்கியம் இன்னைக்கு சிறப்பாக இருக்குங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் நல்ல ஒரு புரிதல் ஏற்படும். அதனால் உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக தெரிவிக்கும். பயணங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. சில பேர் சொந்த ஊருக்கு பிரயாணிக்கக்கூடிய யோகத்தை பெறுவீங்க. உங்களுடைய எண்ணப்படி நீங்கள் வந்து பிரயாணங்களை சிறப்பாக மேற்கொண்டு உங்கள் சொந்த ஊருக்கு போய் மனமகிழ்ச்சி கொள்ள முடியுங்க. உங்களது பிள்ளைகள் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறுவதற்கு நீங்கள் உதவி செய்ய முடியும் உங்களால். ஏன்னா உங்கள் குழந்தைகளை பற்றிய நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும். குழந்தைங்க மனசில் என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, என்னென்ன விஷயங்கள் வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் பிளானை ஒர்க் பண்ணி உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்துக்காக நீங்கள் சிறப்பான வகையில் நல்ல கலகங்களை செய்து கொடுக்க முடியுங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். சுப நிகழ்ச்சிகள் கலந்துக்கலாம். ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். நிறைய போட்டிகள் உங்களை சுற்றி இருந்தாலும் எல்லா விதமான போட்டிகளையும் நீங்கள் திறம்பட சமாளிக்க முடியும். உங்களது உத்தியோக பணிகளில் இன்றைக்கி சிறப்பான முன்னேற்றங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா உங்கள் திறமைகள் வெளிப்படும். அதிலும் குறிப்பாக அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இன்றைக்கி உங்கள் திறமைகளை வேறு லெவலில் வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைக்கி மாற்றிக்கொள்ள முடியுங்க. அந்த சூழ்நிலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய பர்சனாலிட்டியும் இன்றைக்கி சிறப்பாக அமையுங்க. உங்கள் பர்சனாலிட்டி மூலமாக ஒரு சென்ட் மாதிரி நீங்கள் மற்றவங்களை ஈஸியாக கவர முடியுங்க. வியாபாரிகளுக்கு இன்றைக்கி நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க. இன்றைய தினம் கிடைக்கக்கூடிய லாபம் காரணமாக வியாபாரம் புதிய உச்சத்தை எட்டக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியுங்க. அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வியாபார ரீதியாக நல்ல நன்மைகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. மாணவர்களுக்கும் யோகமான ஒரு நாள்ங்க. கல்வி தொடர்பான எந்த காரியங்களும் இன்னைக்கு நீங்க முயற்சி செய்யலாம். உங்களுக்கான வெற்றி பாதையை கண்டிப்பாக வந்து சேருங்க. உங்க பணிகளில் கல்வி சம்பந்தமான முயற்சிகள் எல்லாத்திலையும் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. உங்களது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் எல்லாம் நீங்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. உங்க குழந்தைகள் கூட அதிகமான நேரத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம். குடும்பத்து கூட ரிலாக்ஸான நல்ல நேரத்தை செலவிடுவதன் மூலமாக குடும்ப வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. நீங்களும் உங்களது குடும்ப உறுப்பினர்களும் ஒன்றாக அமர்ந்து ஜாலியாக சிரித்து பேசி கலகலப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாள் என்ற தினம். அதனால் உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கும். அலுவலக பணிகள் இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்கள் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. எந்த இடத்துல பேசணுங்கிறது ரொம்ப முக்கியம். பேச வேண்டிய தேவையே இல்லாத இடத்துல நீங்கள் பேசக்கூடாதுங்க. அமைதியாக இருந்துறது நல்லது. நீங்கள் போய் வாலியன்றை யார்ட்டையும் பேசாதீங்க. மேலும் பலவந்தமாக உங்கள் கருத்துக்கள் வந்து யார்ட்டையும் நீங்கள் திணிக்கவும் கூடாதுங்க. அதெல்லாம் தவிர்த்து விடுங்கள். இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையுங்க. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனம் கவர்ந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில் உங்கள் மனம் கவர்ந்த காதலர் சில விஷயங்களில் டென்ஷனாக கொஞ்சம் எரிச்சலாக இருப்பாருங்க. அந்த மாதிரி அவர் நடந்துக்கிறது உங்களுக்கும் கொஞ்சம் வந்து மனத்தில் வந்து வெறுப்பை ஏற்படுத்திவிடும். அதனால் காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி பொறுமையாக தான் இருக்கணுங்க. உங்கள் காதலர் வந்து என்ன வந்து உங்கள்கிட்ட வந்து வெறுப்பு காட்டுறாரு அப்படிங்கிறதுக்காகலாம் நீங்கள் வெறுப்பு காட்டிடக்கூடாதுங்க. உங்கள் காதல் உணர்வு கொஞ்சம் கூட குறையாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் எதிர்கால காதல் வாழ்க்கை சிறப்பாக அமையுங்க. இன்றைய தினம் உங்கள் காதல் வாழ்க்கையில்
உங்கள் வாழ்க்கை துணை அல்லது உங்கள் காதலருடைய மூடு வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்காதுங்க. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் பிளான் பண்ணபடி முடிக்க முடியாமல் போனாலும் நீங்கள் திருப்தியான ஒரு வாழ்க்கை இன்றைய தினம் கண்டிப்பாக வாழ முடியுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அவசர வேலைகள் காரணமாக சில முக்கியமான பணிகளை மாற்றங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு உங்களுக்கு உருவாங்க. எனவே அதன் மூலமாகவும் நீங்கள் புதிய பிளானை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி செயல்படும் மூலமாக வெற்றிகளை நீங்கள் பெற முடியும். மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். நீங்கள் போயிட்டு பேசுறது மட்டும் கொஞ்சம் வார்த்தைகள் மட்டும் கவனமாக இருந்துட்டீங்கன்னா போதுமானதுங்க. திருமணமானவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய பிளான் படி சில விஷயங்கள் நடக்காமல் போனாலும் இன்றைய தினம் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இடையில இறுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரொமான்ஸ் உறவுகள், நல்ல ஒரு அற்புதமான இல்லற வாழ்க்கைக்கு உண்டான நல்ல ஒரு உணர்வுகள் இன்னைக்கு ஏற்படுங்க. அதனால இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணையுடனான மன வாழ்க்கை வந்து சிறப்பாக அமையுங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இன்றைய தினம் உங்களுக்கு சின்ன சின்ன முக்கியமான விஷயங்களுக்காக கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் வந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். நல்ல முன்னேற்றகரமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இல்லற பள்ளிகளில் இன்னைக்கு அமையும். இன்னைக்கு உங்களுக்கு நல்ல வசதியான ஒரு வாழ்க்கை காத்திருக்குங்க. புதிதாக உங்களுக்கு சில வாகனம் போன்ற வசதிகள் பெருகக்கூடிய ஒரு யோகம் சூப்பராக இருக்குங்க. பண வரவுகளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு திருப்தியான ஒரு நாளாக நீங்கள் கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள முடியும். ஏதாவது அசைய சொத்துக்கள் வாங்கணும் அப்படின்னா அந்த மாதிரி முயற்சிகள்லாம் இப்போ கைவிடக்கூடிய யோகம் இருக்குங்க. வீடு, மனை, நிலம், தோட்டம் போன்ற ஏதாவது அசைய சொத்துக்களை இப்பொழுது வாங்க முடியுங்க. இந்த தினம் குடும்பத்தில் கொஞ்சம் கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதனால குடும்ப சுமை கூடுவது போல உங்களுக்கு தோன்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் வந்து மிக மிக சிறப்பான வகையில் அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த தொழில் இருக்கக்கூடிய அன்பர்களும் நல்ல முன்னேற்றத்தை பெற முடியுங்க. நீங்கள் தலைமையேற்று புதிய பொறுப்புகளை நீங்கள் வந்து செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும். அதனால கெத்தான ஒரு நாளுங்க. இன்றைய தினம் சொன்ன சொல்லி உங்களால் காப்பாற்றிக் கொள்ள முடியுங்க. கொடுத்த வாக்குறுதிகள் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி வைத்து நீங்கள் வந்து மிகச்சிறப்பான வகையில் சொசைட்டிலையும் சரி, குடும்பத்திலும் சரி இந்த தினம் மிகச்சிறப்பான நன்மைகளை நல்ல ஒரு கெத்தான சூழ்நிலை வந்து உருவாக்கி கொள்ள முடியும். எனவே அற்புதமான ஒரு நாளுங்க. சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய ஒரு நாள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் நீங்கள் லைட் ப்ளூ கலரை பயன்படுத்தலாங்க. மேலும் நம்பர் 1 எனக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நம்ம தனுசு ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் வியாபாரம் சார்ந்த பணிகளில் அதிகமான முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு வேற லெவலில் வெற்றிகள் உண்டுங்க. உங்கள் திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்த முடியும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். திறமைகள் மூலமாக முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு நாள். யாரெல்லாம் பூராடம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க. கல்வி வாழ்க்கை இன்றைய தினம் வேற லெவலில் முன்னேற்றகரமாக அமையும். கல்வி தொடர்பான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளுங்கள். உடல் நோய்கள் நீங்கும். மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் ஆரோக்கியமாக இருப்பீங்க. உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிறைய விஷயங்களை போட்டி பொறாமைகள் நிறைய இருந்தாலும் அது எல்லாத்தையும் நீங்கள் சிறப்பாக சமாளிக்க முடியுங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சமுதாய பணிகள் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படுங்க. சொந்த ஊருக்கு போகணும் அப்படின்ற மாதிரியான பயணங்களுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும். குழந்தைகளுடைய எண்ண ஓட்டங்கள் என்ன இருக்குது அப்படின்றத இங்கே தெரிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். போட்டிகள் நிறைந்த நாள், அதை சமாளிக்கக்கூடிய ஒரு நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.